ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் எப்படி ஜப்பான் போனீங்கன்னு. ஸோ அதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சின்ன வயசுல இருந்து எனக்கு ஜப்பான் கல்ச்சர் மேலே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஜாயின் பண்ணினேன். அங்கே ஜாப்பனீஸ் லாங்குவேஜும் நடத்துகிறாங்க. மெக்கானிக் இன்ஜினியரிங் படிக்கும்போது ஜாப்பனீஸில் N5, N4, N3 கம்ப்ளீட் பண்ணினேன். அது மட்டும் இல்லை, காலேஜில் மெக்கானிக் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் 3rd ரேங்க்கும் வாங்கினேன். 2 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சு. 3rd இயரில் அவுட் சோர்சிங் டெக்னாலஜின்னு ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியில் ஆஃபர் வாங்கினேன். அந்த கம்பெனி தான் எனக்கு பெங்களூர்ல மொசைக் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனில 10 months கிட்ட இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்தாங்க. அந்த கம்பெனி பாஸ் ஜாப்பனீஸா இருந்ததுனால இன்டர்ன்ஷிப் டைம்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் ஈஸியா இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சு. ஃபைனலி 2025ல ஜனவரி 13th நாள்ல ஜப்பான் வந்துட்டேன். இதுதான் என் ட்ரீம் ஜர்னி ஸ்டார்ட் ஆன மூமெண்ட். ஸோ நீங்களும் சின்ன வயசுல ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கண்டினியூஸ் எஃபெக்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியும். என்னுடைய ஸ்டோரி நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சு தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஜப்பானை பத்தி தெரிஞ்சுக்க என்னை ஃபாலோ பண்ணிடுங்க.